தென்காசி பேருந்து விபத்தில் தாயை இழந்த பார்வையற்ற பெண்ணுக்கு முதல்வர் ஸ்டாலினின் உத்தரவுப்படி பணி நியமன ஆணையானது வழங்கப்பட்டிருக்கிறது. பார்வையற்ற பெண்ணை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதல்வர் ஸ்டாலின் ஆறுதல் கூறிய நிலையில் அந்த பெண்ணுக்கு தற்போது பணி ஆணையானது வழங்கப்பட்டிருக்கிறது. வாழ்வாதாரத்துக்கான வேலை வழங்கப்படும் என உத்தரவாதம் முதல்வர் ஸ்டாலின் அளித்திருந்த நிலையில் தற்போது அந்த பெண்ணுக்கு நகராட்சி அலுவலகத்தில் டேட்டா என்ட்ரி பணி செய்வதற்கான ஆணையை மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுலைமான். வணக்கம் சுலைமான், இது குறித்தான விவரங்கள். கடந்த திங்கட்கிழமை தென்காசி கடையநல்லூர் அருகே இடைகாலில் பேருந்து விபத்தில் 7 பேர்கள் பலியானார்கள். அதில் புளியங்குடியைச் சேர்ந்த மல்லிகா என்ற ஒரு பெண் துக்க வீட்டுக்கு செல்லுகின்ற வழியிலே இறந்து போனார்கள். இவர்களுக்கு ஒரு கண் தெரியாத ஒரு மகள் உள்ளனர். இது குறித்த செய்தியை நேற்றைய தினம் தினத்தந்தி உட்பட நம்ம சேனலில் செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனை அடுத்து முதலமைச்சர் இன்று காலை அந்த பெண்ணிடத்திலே நேரடியாக பேசிய பொழுது அந்த பெண் முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கை என்னவென்றால், கண் தெரியாத நான் சிறு வயதிலே என்னுடைய தந்தையை நான் இழந்து விட்டேன், இப்பொழுது என் தாயையும் இழந்து விட்டேன், என்னுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக மாறிவிட்டது, எனக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முதலமைச்சரிடத்திலே மாற்றுத்திறனாளியான கீர்த்திகா கோரிக்கை வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்ததின் அடிப்படையிலே இன்றைய தினம் புளியங்குடியில் நகராட்சியிலே டேட்டா என்ட்ரி பண்ணக்கூடிய அந்த பணி ஆர்டரை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் வழங்கினார். இதனால் முதலமைச்சருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் அந்த பெண்மணி நன்றிதனை தெரிவித்துக் கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி சுலைமான்.